ஆமே. அவர் வந்து அங்கே இறங்கும் பொழுது எல்லாருடைய இருதயமும் தேவனுக்கு நேராக திருப்பப்பட்டது என்று சொல்லி நாங்கள் செய்திகளில் வாசிக்கிறோம். ஆமே. அப்பொழுது அவங்களுக்கு இருக்கிறதான அந்த சூட்டு வெக்கையானது வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாக தோன்றவில்லை. ஏனென்றால் தேவன் வந்திருந்தால் அந்த இடத்தை அவர் குளிர்ச்சியான வேலையாக மாற்றுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆதாமையும் ஏவாளையும் அவர் தேடும் பொழுது பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் தேடி அங்கே வந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே இந்த கால வேளையிலும் கூட தேவன் தாமே இப்படியான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்ததுக்காகவும் எல்லா இடங்களிலிருந்தும் எங்களுடைய அழைப்புகளை கேட்டு சௌரன் அவருடைய அழைப்பையும் நாங்களும் சில நேரம் 2 பேரும் சேர்ந்து சில பேருக்கு கோல்கள் எடுத்து ஃபோனில் அவங்களை அழைத்து கொண்டே இருந்தோம். அதனால் சில சகோதரர்கள் இந்த இடத்துல வந்தார்கள். எங்களுடைய ஒரே நோக்கமானது வந்து யார் யார் எந்தெந்த நோக்கத்தில் எந்தெந்த கருத்துக்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அது ஒரு காரியம் அல்ல. தேவன் ஒரே காரியத்துக்குள்ளாக எங்களை அழைத்திருக்கிறார். ஏனெண்டா தீர்க்கதரிசி சொல்கிறார், வியாபாரிகளின் சங்க அந்த ஆராதனைகள் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், வியாபாரிகள் வந்து எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிற நேரத்தில் தேவ காரியத்திற்காக தங்களுடைய சிந்தையை இழந்து தேவனுடைய காரியத்துக்காக ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரங்களும் ஒவ்வொரு கருத்துகளும் ஒவ்வொரு கோட்பாடுகளும் இருப்பாங்க. ஆனால் அவர்கள் என்னோடு சேர்ந்து வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை காணும்படியாக தேவனுடைய ஐக்கியத்தை காணும்படியாக அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எதை நாங்கள் செய்தாலும் எதை நாங்கள் முன்னுக்கு வைத்தாலும் எங்களுடைய சொந்த காரியம் இல்லாமல் தேவன் எப்பொழுதும் எங்களை காண்கிறார். தேவன் அதை விரும்ப வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே பார்க்குற விதமாக தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறது தான் விசேஷமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா உங்களுக்கு? தேவன் நம்மேல பிரியமாக இருக்கணும். அநேகர் இடத்துல அவரிடத்தில் தேவன் பிரியமாக இருந்தது என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். தேவனை நேராக கண்டு சிவந்த சமுத்திரத்திற்காக வந்து ஞானப்பால் கண்மணியின் தண்ணீரை குடித்து தூதரின் அப்பத்தை சாப்பிட்டு அற்புத அடையாளங்கள் எல்லாத்தையும் கண்டவங்க அநேகர் இடத்துல அவர் பிரியமாக இருந்ததில்லை. ஏன்? கேட்ட வார்த்தை அவர்களுக்கு பிரயோசனப்படவில்லை. ஏனென்றால் அவங்க விசுவாசத்தோடு அவர்கள் கேட்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த காலையிலும் கூட நிச்சயமாக நாம் ஒரு அழைப்பை எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோன்னா எங்களோட அழைப்பை கேட்டு சகோதரனுடைய அழைப்பை கேட்டு உண்மையாகவே நீங்கள் அதை கனம் பண்ணி மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட். தேவன் எங்களிடத்தில் ஒருத்தருக்கு மரியாதை எதிர்பார்க்குற செய்தி இருக்குது சார். வாசிச்சிருக்கிறீங்களா? ஆமே. இப்போ நானும் கூட நிறையா செய்தி புத்தகம் கொடுத்து இவ்வளோத்தையெல்லாம் இதில் எல்லாத்தையும் நான் வாசிக்கிறது இல்லை. ஒவ்வொன்றும் முக்கியமான பாருங்கள். தேவனோட அணுகுதல் பொல்லாத காலத்தின் நிறையா செய்திகள் இருக்குது. நான் எல்லாத்தையும் இந்த தலையங்கத்தை சும்மா வாசிக்கிறதுக்காக கொண்டு வந்து வைத்திருக்கேன். அதை போல் நீங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அழைப்பை நிச்சயமாக ஏற்று கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிற நிமித்தமாக நாங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரூத்துடைய காலத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை அவங்கள்ட்ட இருந்தது நிச்சயமாக. ஆமென். அப்போ அதனால் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கும் பொழுது யார் என்ன கருத்திலையும் என்னென்ன கொள்கையில் இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. நாங்கள் ஒரே தேவனை விசுவாசிக்கிறோம், ஒரே தீர்க்கதரிசியை விசுவாசிக்கிறோம், ஒரே செய்தியை நாங்கள் விசுவாசிக்கிறபடினா நாங்கள் எல்லாரும் ஒரே ஆவி ஒரே சிறகுள்ள பறவைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். அதனால் நீங்கள் எங்களை கனம் பண்ணபடினால உங்களை உபசரிக்கிறதுக்கும் உங்களை கனம் பண்ணி உங்களுக்காக எல்லா உபகாரங்களை செய்கிறதுக்கும் அருமையான சகோதரர்களை சகோதரிகளை விசேஷமாக சகோதரிகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அடுப்பு அடியில் கிடந்து இருந்தாலும் எங்களுக்கு புறாகளுக்கு ஒப்பான சிறகுகள் உண்டுன்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அப்படியாக சகோதரிகள் அவனமாக நிச்சயமாக எங்களுக்கு அவனமாக இரவும் பகலும் அவர்கள் பிரயாசப்படுறார்கள். எங்களுக்கு பிந்தி படுக்கிறார்கள், எங்களுக்கு முந்தி எழும்புகிறார்கள். ஆமென். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்யப்படுற காரியத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென். புரியுதா? அப்போ ஆகவே எபேசில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது
சாவரன் வேறு எசேக்கியேல் பிரதர் சொன்னார், கொரிந்திய சபையில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தது, ஆனால் அங்கே உள்ள பரிசுத்தவான்களுக்கு தான் பவுல் சொல்லுகிறார். எங்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் தேவனுடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்கப்பட்டிருந்தால் நாங்கள் பரிசுத்தவான்கள் தான். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்குது. ஆகவே அந்த சகோதர சகோதரிகள் எங்களுக்காக இரவும் பகலும் பாடுபட்டு இந்த இடத்துல எல்லாம் நிறைய வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. நிச்சயமாக கர்த்தர் அவர்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பிரயாசத்தையும் அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய நோக்கத்தையும் தேவன் அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே உங்களுக்கு எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் சவரன் சார்பாகவும் நாங்கள் இங்கே உள்ள சபை ஜனங்கள் சார்பாக உங்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல அதுக்கேற்றதான ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக மாறி உங்களை மாற்றி கொண்டு நீங்கள் எப்பொழுதும் தேவனுக்கு ஏற்றதான காரியத்தை வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால் இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி அடையத்தக்கதாகவும் எங்களை நாங்கள் பலப்படுத்தி கொள்ளவாகவும் எங்களை நாங்கள் ஊண்டி கட்டத்தக்கதாகவும் எங்களுடைய ஜீவியத்தை எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக மாட்டிக்கொள்ளும்படியாக இந்த ஜனங்களோட கர்த்தர் தாமே எங்களையும் கொண்டு வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போ ஒரு காரியம் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் முதலாவது ஒரு பிரசங்கத்தை அவர் கொடுத்தார். எங்கே சொல்லுங்க பார்ப்போம். உயிர்த்தெழுந்த பிற்பாடு பாதாளத்தில் வந்து சரீரத்தில் இருந்து அங்கே போனார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு எங்கே? எம்மாவூருக்கு போன சீசர் இடத்துல அவர் ஒரு பிரசங்கத்தை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அந்த நேரத்தில் அவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த சீசர்களோடு அவர் கயத்து கொண்டு போகும்போதாக சீசர்கள் இயேசு கிறிஸ்து இடத்துல சொல்கிறார்கள். அவர் ஒரு சாதாரண ஒரு வழிபோக்கனை போல போனார். அல்லேலூயா. அவர் சாதாரண ஒரு வழிபோக்கனை போல போயிட்டு அவர்களோடு அவர் பேசிக்கொண்டு போகிறார். அப்போ தீர்க்கதரிசி எப்போதும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்றால், நீங்கள் எப்பொழுதும் தேவனை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக இருக்கு. நீங்கள் தேவனை குறித்து தேடுங்கள். நீங்கள் தேவனை குறித்து அங்கலாய்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை குறித்து அதாவது வேதனைப்படுங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன், உங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று தேவனை குறித்து உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது தேவன் காட்சிக்கு வருவார். பிரைஸ் தி லார்ட். சரியா? நான் சொல்கிறது சரியா? ஆமென். அப்போ அன்றைக்கு அந்த சீசர்களுக்குள்ள ஒரு கலக்கமும் வேதனையோடும் ஒரு உணர்வோடும் ஒரு ஏதோ ஒரு பசிதாகத்தோடும் அவர்கள் கலங்கி கொண்டு போகிற நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வேறு ஒரு சாயல்ல சொல்ற என்ஆர்பி அவர் முகத்தை மாற்றி அவர் வருகிறார். காலங்களாக முகத்தை மாற்றி வருகிறவராக இருக்கிறார். அவர் அங்கே வந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருண்டா, அவர்களோடு சேர்ந்து கதைத்து கொண்டு போகும் பொழுது அவர் அந்த ஜனங்களுடைய சிந்தையை அவர் வேதகாமத்துக்கு திருப்பினார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியங்களுக்கு அவர் திருப்பினார்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ அவர்கள் சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே, இப்படி ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய காரியம், அதாவது எங்களுக்குள்ள இருக்கிறதான இயேசு கிறிஸ்து அவர் மரித்து விட்டார், இன்றைக்கு 3ஆம் நாள் ஆகிவிட்டது என்று சொல்லி, அப்போ அவங்க இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்னத்தை குறித்து காய்ச்சி கொண்டு போகிறீங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு. இந்த நாட்களில் எருசலேமில் நடந்த காரியத்தை அறியாதபடிக்கு நீர் அந்நியரோன்னு சொல்லி அவரிடத்துல கேட்குறார். ஹல்லேலூயா. ஏன் தேவன் அப்படியான ஒரு சூழ்நிலையை அவர் மாற்றிக்கொண்டு ஜனங்கள் மத்தியில் அந்த அன்றைக்கு இருந்த மற்ற வருகிற வேலை ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த விசுவாசத்தை, அவர்களுக்குதான வாஞ்சையை, அவர்களுக்குதான ஏக்கத்தை அவர் தூண்டி எடுத்து காட்டி தேவன் தன்னை பிரசன்னராக தம்முடைய சர்வ வியாபியாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் வேறொரு சாயலில் வந்து உள்ளான இருதயத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். விளங்குதா? புரியுதா? ஹல்லேலூயா. உங்களோட உள்ளத்தில் இருக்கிற வெளியில காரியத்தை கொண்டு வர முடியாது. ஒன்று விசுவாசத்து,
அல்லாட்ட உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் மேலே இருக்கிற வாஞ்சை, அல்லாட்ட உங்களுக்குள்ள இருக்கிறதான துக்கம், இல்லாட்டி ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்துக்கு விடையளிக்கும்படியாக சர்வ வல்லம் உள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் அந்த இடத்துக்கு அவர் வருகிற வேளையில் அவர் என்ன சொல்கிறாண்டா, நீ என்னத்தை குறித்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நீரே அறியாத அந்நியராக இருக்கணும். அப்போ அவர் சொல்கிறார், புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லி அவர் வேத வாக்கியத்தை தேவனுடைய வார்த்தைக்கு அவர்களை திருப்புகிறதை பாருங்கள். தேவன் எப்பொழுதுமே ஒரு மனிதனோட பேசும் பொழுது அவர் தன்னுடைய சிந்தைக்கும் தன்னுடைய வார்த்தைக்கு தான் அவர் திருப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இவங்க சொல்கிறாங்க ஒரு காரியம், அவர் மறித்து உயிர்த்தெழுந்துட்டார். இன்றைக்கு காலையில் சில ஸ்திரீகள் வந்து கல்லறைக்கு போயிருந்தாங்க. அவர் மறிச்சிட்டார், ஆனால் அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். அவங்க வச்சிருந்த அந்த இடத்துல அவரை காணையில், ஆனால் 2 தூதர்களை அவங்க சந்தித்தாங்க. ஹல்லேலூயா. 2 தூதர் சொல்கிறாங்க அவர் சொல்லியிருக்கிறாங்க, அவர் சொன்னபடியே கலிலேயாவில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவர் மீண்டும் கலிலேயாவுக்கு போயிட்டார். நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோடத்தில் தேடுறீங்க? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் கலிலேயாவில் இருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் சொல்கிறது? அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அந்த தூதர்கள் அங்கே இருந்தாங்களா? அந்த தூதர்கள் அங்கே இவங்களுக்கு தெரியும், அங்கே தூதர் இருந்தது தெரியாதவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. அப்போ பாருங்கள், இவங்க அந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். பிறகு அந்த ஸ்திரீகள் அவங்க நடந்து போகிறவளை இயேசு தாமி அவங்களுக்கு எதிர்பட்டு, நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, சௌருக்கு சொல்லுங்கள், நான் அங்கே இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தேவனுடைய ஜனம், தேவன் பிரசன்னமாக இருக்கிற இடத்துல தேவனுடைய தூதர்கள் வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிறாராம். தீர்க்கதரிசி இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். அவர்கள் அங்கே தூதர்கள், இவர்கள் பார்க்குற நேரத்தில் அங்கே தூதர்கள் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்? இந்த செய்தி இயேசு சொன்ன செய்தியை அந்த தூதர்கள் அந்த சீசர்களுக்கு அந்த ஸ்திரீகளிடத்தில் சொல்கிறதெல்லாம் அங்கே பார்க்கிறோம். அப்படியா இருந்தால் தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் கூட இருக்கிற இடத்துல அங்கே பயம், கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவனுடைய தூதர்கள் வந்து இருக்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். ஏன்னு சொன்னால் தேவன் எங்களை மத்தியிலே இருக்கிற அந்த அசைவாடுதலையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் காண்பிக்கும்படியாக தேவன் என்ன செய்தார்? ஏதோ ஒரு விதத்தில் எங்களோட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அந்த வல்லமுள்ள தேவன் நம்முடைய மத்தியிலே வந்து அசைவாடி நீங்கள் தேவனை காண வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு விருப்பமாக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்போ பாருங்கள், இந்த நேரத்திலையும் கூட நாங்கள் தேவனுக்குள்ளாக எங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். நாங்கள் ஒரு சூழ்நிலை கைதியாக நாங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். எங்களுடைய சிந்தனை ஏதோ ஒரு காரியத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கலாம். இவ்வளோ நேரம் சகோதரன் கொடுத்ததான செய்தியில முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், அது ஒரு முன்குறிப்பின் செய்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 1ஆம் இழுப்பு, 2ஆம் இழுப்பு, 3ஆம் இழுப்பு. இந்த 1ஆம் இழுப்பிலே அங்கே இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார். 2ஆம் இழுப்பில் அவர் இருதய சிந்தையை பகுத்தறிகிறார். 3ஆம் இழுப்பில் தேவன் வார்த்தையை பிரசங்கித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் இழுப்பில் ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. 2ஆம் இழுப்பில் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் சில ஜனங்கள் போனார்கள். 3ஆம் இழுப்பில் அங்கே அதிகமான ஜனங்கள் போனார்கள். ஆனால் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் என்று சொல்லி அவர்கள் கேட்கக்கூடியதார். ஹல்லேலூயா. ஆகையினால தான் அவர்கள் அந்த வார்த்தையின் மேலே அவர்கள் வாஞ்ச வைக்கிறவர்களாக இருந்தார். ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தை தான் அவர்கள் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தான் அந்த காலையிலையும் கூட செய்தி புத்தகங்கள் அங்கே கொண்டு வந்தது. அது 1-2 காரியத்தை வாக்கத்தான் கொண்டு வந்தது. இந்த காலையில் நாங்கள் எழுந்திருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான்.
65 வசனத்தையும் வாசம். 65 நான் அவனை எழுப்புவேன். இல்லை, 65 வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த மதிய வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் கத்தாவே. எங்களால் ஒன்றும் ஆகிறது அல்ல கத்தாவே, உம்மால் மாத்திரமே இந்த இடத்துல எளிதும் ஆகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய அருமையான தீர்க்கதரிசி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் ஆண்டவரே, நீ நியாய தீர்ப்பின் ஆண்டவரே கரத்தை என் மேலிருந்து எடுத்து ஆண்டவரே இரக்கத்தின் சிங்காசனத்துக்கு முன்பாக நான் நிற்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னது போல இந்த மதிய வேளையிலும் கூட கத்தாவே நாங்கள் ஒரு இரக்கத்தின் சிங்காசனத்துக்கு முன்பதாக கத்தாவே உம்முடைய இரக்கத்தையே நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. இந்த கால மாலை மதிய வேளையிலும் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வல்லமுள்ள கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய சிந்தனைகள் பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்களை வரும்படியாக இந்த நேரத்திலே ஆண்டவரே இடத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்துல இருக்குதான் ஒவ்வொருத்தரையும் கர்த்தருடைய ஆவிகளை கொண்டு வரும்படியாகவும் அடியானும் கத்தாவே உடைய வார்த்தையை தேவனே பரிசுத்த ஆவியார் இந்த இடத்துல கட்டுப்பாட்டுக்களை நீர் வரும்படியாக நாங்கள் உடைய சிலுவைக்குள்ளேயாகும் ஆண்டவரே உடைய கிருபைக்குள்ளாகவும் எங்களை தாழ்த்துக்கிறோம் கத்தாவே. இந்த இடத்துல வந்தது நல்லது, இந்த இடத்துல வந்தது மாற்றம் ஒன்று உண்டாகிறது. எந்த மனிதனும் தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது தேவனோடு தன்னை தனியாக சரியாக சரிப்படுத்தி கொள்ளும்படியாக செல்லுகிறார் என்று சொல்லி எங்களை தீர்க்கதரிசி சொல்லிக் கொடுத்தது போல கத்தாவே இந்த வேளையில் அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் கத்தாவே இந்த இடத்துல நாங்கள் வருகிறோம். கர்த்தரை கண்டது நல்லது, தேவனை கண்டது நல்லது, தேவனுடைய சமூகத்துக்கு போனது நல்லது. நான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்தேன், ஆனால் தேவன் என்னுடைய சிந்தையை திருப்பினார் என்று சொல்லி காணத்தக்கதாக கத்தாவே பெரியவர்களையும் வாலிபர்களையும் சிறியவர்களையும் கத்தாவே பரிசுத்த ஆவியினுடைய இந்த அரங்கத்தையே உடைய கட்டுப்பாட்டுகளை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒருவருக்கென்றாலும் தூக்கமோ ஆண்டவரை களைப்புகளோ வராதபடி கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் பலமுள்ளவர்களாய் நீக்கத்தக்கதாக கத்தாவே உடைய வல்லமையில கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா வியாதியின் வல்லமைகளை நீங்கி போகும்படியாய், சரீரத்தில் இருக்க சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகும்படியாய், மாம்ச பலை உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லுகிறது போல கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதலத்திலே காணப்படும்படியாக ஆண்டவரே உடைய அற்புதமான கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் நீ பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் இடத்துல இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் எங்களுடைய பிரயாசங்களை கனம் பண்ணுகிற தேவன், எங்களுடைய பிரயாசங்களோடு வீணாய் போகாதபடினால கத்தாவே பரிசுத்தவான்கள் செய்து வருகிறார் சகல உபகாரங்களையும் ஆசீர்வதிக்கிறபடினால கத்தாவே இந்த ஜனங்கள் இந்த இடத்துல வந்ததினால நீர் அவர்களை சந்திக்கும்படியாக அவர்களை பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியாக நிச்சயமாக அந்த முன்குறிப்பின் வல்லமை இவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாய் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையில பொறுப்படும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக பொறுப்படும் வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசுநாமத்தில் கேட்கிறோம். ஆமென். நாங்கள் யாவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக அவர் ஒரு யாரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஏலோகிம் தேவனாக இருந்தார். தன்னில் தானே வாசம் செய்கிறதான ஒரு தேவனாக இருந்து அவர் ஏகோவா கூட்டு நாமங்களுக்குள்ளே ஒரு குடும்ப நாமக்காரராக தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி தனக்கென்று தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி தேவன் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் உலக தோற்றம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள் அவருடைய சிந்தையில் அவர்கள் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிறதான தேவ ஆட்டுக்குட்டி
என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சொன்னாலும், அவர் சர்வலோக பாவத்துக்காக மரித்தாலும் நிச்சயமாகவே அவருடைய முன்குறிக்கப்பட்ட அந்த நபருக்காகவே அவர் இந்த பூமிக்கு விசேஷமாக அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. அவர் தேவாதி தேவனாக இருந்து அவர் என்ன செய்கிறார்? சர்வ லோகத்தையும் சர்வ அண்ட சராசரங்களையும் அவருடைய கரங்களிலே வைத்திருக்கிறவர், சகல கிரகங்களையும் அவருடைய கரத்திலே வைத்திருக்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார் என்றால், மனுஷ ரூபம் எடுத்து வார்த்தை மாம்சமானது, அவர் மனுஷனாக மாம்சமாக மாறி அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு அற்பமாக எண்ணப்பட்டதான ஒரு களிமண்ணின் பாதத்தை அவர் கழுவினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. யாருடைய பாதத்தை கழுவினார்? அவர் யாரோட பாதத்தை? பேதுருவின் பாதத்தை, அங்கே எல்லா சீசருடைய பாதங்களையும் அவர் கழுவினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஏன் என்று சொல்லி சொன்னால், அவர் வானத்திற்கு மேலாக எல்லா வானோருக்கும் மேலாக உயர்த்தப்பட்டவர். அவர் பாதாளம் மட்டும் தன்னை தாழ்த்தி அவர் அங்கே மரித்த வேளையிலே அங்கே பாதாளத்துக்கு போயிட்டு நோவாவுடைய நாட்களில் கட்டப்பட்ட ஜனங்களுக்காக அவர் தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். அது 3ஆம் எழுப்பின் ஊழியமாக இருக்கிறது. இழக்கப்பட்ட ஜனங்களுக்கு அங்கே செய்தியை அவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர்கள் நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறபடினால அவர்களுக்குரிய ஏன் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி அதை வெளிப்படுத்தும்படியாக தேவன் ஒவ்வொரு காலங்களிலேயும் தன்னுடைய திட்டத்தையும் சரியாக அதின் காலங்களில் அவர் செய்து அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவரார். ஐயோ காலையில் ஒன்று துவங்கிட்டு மத்தியானத்தில் மாற்றுவோம், எல்லாத்தையும் பின்னேரத்தில் அதை மாற்றுவோம் என்று சொல்லி ஒருபோதும் அவருடைய திட்டத்தில் கிடையாது. அவர் எதை நினைக்கிறாரோ, எதை அவர் யோசித்தாரோ நிச்சயமாக அது சரியாக செய்து முடிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு இரட்சகராக இருந்தார், அவர் ஒரு மீட்பராக இருந்தார், அவர் ஒரு மனுஷ குமாரனாக இருந்தார், அவர் குமாரனாக இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஆகவே தேவன் ஆதாமை அவருடைய சிந்தையில் இருந்தான் அந்த ஆதாமை வெளியிலே கொண்டு வரும்படியாக அவனை அவர் வெளியிலே கொண்டு வந்து அவனை என்ன செய்கிறார்? அவனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவனை கீழே கிடத்தி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன். ஆதாமின் விலா எலும்பிலே இருந்து அவள் என்ன செய்கிறாள்? ஒரு அந்த எலும்பை எடுத்து அவள் ஏவாளை சிருஷ்டித்து அவளுக்கு அங்கே துணையாக தேவன் அங்கே கொண்டே கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த ஏவாளானவள் அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவள் ஒரு உபசிருஷ்டிப்பாக அங்கே சிருஷ்டிக்கப்பட்டபடினால தேவனுடைய திட்டங்களில், தேவனுடைய சித்தத்தில், தேவனுடைய விருப்பத்தில், தேவனுடைய நோக்கத்தில் எல்லாவற்றையும் உருகுலைக்கத்தக்கதாக அங்கே பிசாசு விழுந்து போனதான சர்ப்பம் அந்த சாத்தான் அவளுக்குள்ளே வந்து உங்கள் விபச்சாரத்தின் மூலமாக அவளுடைய சந்ததி ஆதாமின் சந்ததியை பாவத்துக்குள்ளே கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல வந்திருந்தீங்கன்னு சொன்னால், இந்த வார்த்தையின்படி நீங்கள் பார்க்கிறதான ஒவ்வொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நாங்கள் என்ன பார்க்குறோம்? என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் ஒருவனை இழுத்து கொள்ள வேண்டும். நேற்றைய சாயந்தர செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கலாம், ஆராதனைக்கு போகலாம், செய்தி புத்தகங்களை கையில் வச்சிருக்கலாம், பைபிளை கையில் வச்சிருக்கலாம், நாங்கள் செய்திக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை மாற்றாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் ஒருபோதும் மாற முடியாது என்று சொல்லி நாங்கள் செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாக விழுந்து போன மனுஷனை எந்த ஸ்திரீக்குள்ளாக எந்த ஸ்திரீ பாவத்தில் விழுந்தாலோ அதே ஸ்திரீயின் தோற்றம் உள்ளவருக்குள்ள தேவன் என்ன செய்தார் சொல்லி சொன்னால், அவர் தன்னுடைய வித்தை, தன்னுடைய அந்த அணுவை நம்முடைய மரியாளுடைய கற்பத்துக்குள்ளே அவர் ஒரு முட்டையை சிருஷ்டித்து கொண்டு அவர் என்ன செய்தார்? மனித புலன்களால் முடியாத ஒரு காரியத்தை அவர் சிருஷ்டித்து கொண்டு அவர் பரிசுத்தம் உள்ளவராக இந்த பூமிக்குள்ளே வந்தார். 1 பேதுரு 18ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பத்தொன்பதாம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேற பெற்ற இரத்தம்,
பாருங்க, தேவனுடைய இரத்தம் தான் ஒரு மனிதனை மீட்க முடியும். அல்லேலூயா. தேவனுடைய இரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவ முடியும் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது அடிக்கப்படும்படியாக, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட வேண்டும்பதற்காக தேவன் என்ன செய்கிறார்? ஆபேலுடைய, அதாவது ஆதாமுடைய பாவத்தை மூடும்படியாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய தோலுடைய உண்டு பண்ணி ஆதாமும் ஏவாளுடைய நிர்வாணத்தை அவர் மூடினார். அல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கும் பொழுது, தேவன் ஒளித்து இருக்கும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் கேட்டார், நீங்கள் நிர்வாணியாக இருக்கிறது என்று யார் உங்களுக்கு சொன்னது? ஆமென். நீங்கள் பாவத்திலே விழ வைத்தது யார் உங்களுக்கு செய்தது? நீ எப்படி நிர்வாணியாக இருக்க நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள், தேவனைப் போல நீங்கள் இருப்பீர்கள், உங்களுடைய கண்கள் துறக்கப்பட்டு நீங்கள் நன்மை தீமை அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே பிசாசானவன் அங்கே ஏவாளோட பேசும் பொழுது அவன் பிரெயின் வாஷ் செய்து அவனுடைய மனசை மாற்றி பாவத்தில் விழ வைத்து அங்கே என்ன நடக்கிறது? தேவனுடைய முன்குறிப்பின் திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை பாழாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் சொன்னா, தேவனுடைய வித்துக்கள் மேலே கிருமி நாசினியை அவன் தெளித்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பயத்தை, அங்கே தேவனுக்கு பயப்படுறதான பயத்தை இழந்து போனார்கள். தேவனுடைய கட்டளையை மீறினார்கள், தேவனுடைய உடன்படிக்கையை மீறினார்கள். ஒழுங்கான மனிதனை ஒழுங்கின்மையான நிலைக்கு பிசாசு எல்லாவற்றையும் அவன் கொண்டு, மனிதனை மாத்திரமல்ல சர்வ சிருஷ்டியையும் அவன் கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனாலே தேவனுடைய திட்டத்துக்காக அவர் என்ன செய்தார்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் அது அடிக்கப்பட்டாயிட்டு, அந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக முன்குறிக்கப்பட்டவங்க இந்த பூமிக்கு வந்து அந்த இரத்தத்தின் மூலமாக வெளியில வர வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன செய்தார் சொன்னா, அந்த இரத்தத்தை விசுவாசிக்கும்படியாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சிந்தையில் இருந்திருப்போம் என்றால், தேவன் உலக தோற்றம் முன்பாக எங்களை முன்குறித்திருப்பார் என்றால், அங்கே இருந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் இந்த பூமிக்கு வருகிற வேளையிலே நாம் எங்கெங்கேயோ காணப்படாமல் போகிறோம். அல்லேலூயா. நாங்கள் எங்கெங்கேயோ காணப்படாமல் போகும் பொழுது, காணாமல் போனதான இஸ்ரவேல் வீட்டுக்கு தேவன் அங்கே அவர் தேடி வந்தது போல, தேவன் அந்த காலங்களுக்கு பிற்பாடு இது முதல் நாங்கள் புறஜாதி இடத்திலே போகிறோம் என்று சொல்லி, அல்லேலூயா, பாதி புறஜாதியரும் பாதி அங்கே யூதரும் பாதி புறஜாதியாருமாக இருந்ததான சமாரிய ஸ்திரத்திலே போனார்கள். அல்லேலூயா. இந்த சமாரிய கூட்டம் எப்படி வந்தார் என்றால், பிலேயாமின் போதகத்தின் தவறான போதகத்தில் அங்கே போகும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் உருவாகினது. அந்த விபச்சார ஸ்திரியை தேவன் சந்தித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். உனக்கு 6 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை, உனக்கு முதல் ஏற்கனவே 5 பேர் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லப்படுது. ஆண்டவரே, நீர் எப்படி அறிவீர்? நீர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எப்படி அறிவீர்? ஓ, இந்த கிணத்தை தந்த என்னுடைய யாக்கோபை பார்க்க நீர் பெரியவரோ என்று சொல்லும் பொழுது, அவருக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாக அந்த சர்வ வல்லம் உள்ள தேவன் அவர் மாம்சமாக ஒரு மாம்ச பாவ சரீரத்துக்குள்ளே தன்னை அடக்கி கொண்டு வந்து அவர் நேரடியாக ஒரு விபச்சார ஸ்திரியோட பேசி அந்த ஆத்துமாவை மீட்கும்படியாக அவருடைய ஜீவ சுவாசத்தை அந்த ஆத்துமா ஒரு மனிதனுக்குள்ளே வந்து வைத்ததை, அந்த ஆத்துமாவை, பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று சொன்ன அந்த ஆத்துமாவை மீட்கும்படியாக மாசற்ற விளையேறப்பட்ட அந்த இரத்தத்தை சிந்தி அந்த ஆத்துமாவை அவர் மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவர் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் எங்களை கிரயத்தை கொடுத்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் எங்களை மீட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தேவாதி தேவன், நீங்க தேவனை குறித்து சிந்தித்து பாருங்க. அவர் சொல்றார், இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று சொல்றார். உங்களுக்கு விருப்பம் இல்லாதனால தான் நீங்க தேவனுடைய காரியத்தில் நீங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய காரியத்தை உங்களுக்கு விருப்பம் இல்லாத போற காரணம் என்னன்னா, உங்களுடைய மனதை பிசாசு கெடுத்து வைத்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஏவாளுடைய கற்பத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து பிறக்கும்படியாக அது ஒரு கன்னியாக அது காக்கப்பட்டு இருந்தது. அது தேவனால காக்கப்பட்டிருந்தது, அது தேவனால முன்குறிக்கப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வித்து. 720 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் வரும், அது தேவனுடைய வித்து அங்கே விதைக்கப்படும். அந்த வித்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா வரும் என்று தேவனுடைய வாயினால் சொல்லப்பட்டது. அது அங்கே நிறைவேறக்கூடியதாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, அந்த ஜீவன் தேவனை
சோயி, அது நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எங்களை தேவன் என்ன செய்கிறார் சொன்னா, அவர் தேவனுடைய, அது அப்போஸ்தலர் 20:28 நாங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுடைய சுய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க பொன்னினால மீட்கப்படவில்லை, வெள்ளியினால நீங்க மீட்கப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் வேறு எந்த விதமான ஒரு காரியத்தினாலே நீங்கள் மீட்கப்படவில்லை, தேவனுடைய சுய இரத்தத்தினால தான் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப பாருங்க, ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறதான வேளையில் அவர் ஒரு மனிதனுக்குள்ள சில காரியங்களை செய்யும்படியாக அவர் அவரிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால், அவன் வந்து கேட்குற, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வரும்படி சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான். எல்லாருக்குமே தேவனிடத்தில் போக விருப்பம். உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நாங்கள் தேவனிடத்தில் போய் இருக்க வேண்டும்ன்றதான விருப்பம் தான். அவர் மரித்தவனை அவர் பரலோகத்துக்கு போறாருன்னு தான் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்கிறது. அவங்களுடைய சமய சடங்காசாரம் எல்லாமே என்ன செய்கிறேன்னு சொன்னால், அவன் மரித்த பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அனுப்பலாம்னு சொல்லி பல காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இங்கேயும் கூட நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதிருப்பீர்கள் என்றால், அவரை குறித்து உங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், அல்லாவிட்டால் நீங்கள் ஒரு வேற்றுமதான ஒரு சமயத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அல்லாவிட்டால் ஒரு ரோமன் கத்தோலிக் சமயத்தில் நீங்கள் சேர்ந்திருப்பீர்கள் என்றால், மரித்த பரிசுத்தவான்களுக்காக செய்யப்படுறதான எந்த வேண்டுதலும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தேவனுடைய வார்த்தை திட்ட தெளிவாக பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். ஏனென்றால் அவர் தேவன், தேவாதி தேவன். அவர் மனுஷனை சிருஷ்டித்ததற்காக அவர் தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு என்மார்பியாக, ஒரு மனுஷ குமாரனாக, அல்லேலூயா, அவருடைய இரத்தத்தை மீட்கும்படியாக அந்த சரீரத்திலே உங்களுடைய பாவத்தை போக்கி முற்றிலுமாக இல்லாமல் ஆக்கிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அவருடைய இரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஜீவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இந்த ஒரு சில வசனங்களை நான் மாத்திரம் வாசிக்கிறேன். ஏனென்றா நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்களோட வாயினால் அறிக்கையிட்டு உங்களோட இருதயத்தில் அவருக்கு உள்ளுக்கு ஏற்றுக்கொண்டு உங்களோட பாவங்கள் போக நீங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வரும் பொழுது யோவான் சொல்லுகிறான், நீர் என்னாலே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று. அப்போ ஞானஸ்நானம் ஏன்? அவனுடைய பாவத்தை கழுவும்படியாக, அவன் தன்னோடு தேவனோடு இருக்கிற ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ளும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்ப இயேசு சொல்றார், நீ அப்படி சொல்ல வேண்டாம், நாங்கள் எல்லா நீதியையும் நாங்கள் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீதியை நிறைவேற்றுவது ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா 7:30 சொல்லப்படுகிறது, பரிசேயர் சதுசேயரால அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கு தேவனாலே அவரால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:38 சொல்லுகிறது, அது ஒரு கட்டளையாக இருக்கு. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவி என்பது தேவனுடைய குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், தேவன் உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய ஆலோசனையை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளையை கைக்கொள்ள வேண்டும், அவருடைய நீதியை நிறைவேற்ற வேண்டுமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நீதியை செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களுக்குள்ள வருகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு சிறியவர்களாக இருக்கலாம், ஒரு வாலிபர்களாக இருக்கலாம், நீங்கள் புதிதாக இந்த இடத்துல வந்தவர்களாக இருக்கலாம், இல்லாட்டி ஞானஸ்நானத்தை குறித்து ஒரு பெருமதியே தெரியாத ஒரு ஜனங்களாக இருக்கலாம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கழுவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. உன்னுடைய பாவங்கள் போகும்படியாக, நீ பாவத்தை போக்கும்படியாக கழுவப்பட என்று சொல்லி தேவன் பரிசுத்த பவுலுக்கு அங்கே சவுலாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நீர் இந்த ஒளியிலே வந்து நிற்கிறீரே, நீர் நான் என்ன செய்ய வேண்டும், நீர் யார்? ஓ, நீ மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உன் பாவங்கள் போக கழுவப்படும்படியாய் நீ ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய ஜீவியங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே நீங்கள் இணைக்கப்பட வேண்டுமா இருந்தால், உங்களுடைய பாவங்களை நீங்கள் கழுவிக் கொள்ளும்படியாக, அவரோடு கூட இணைக்கப்படும்படியாக நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவா
தேவாதி தேவன் அவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து தன்னை ஒப்பு கொடுத்து அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரிடத்திலே பாவம் இல்லை, அவரிடத்திலே வஞ்சனை இல்லை, அவரிடத்தில் எந்த பொய்யும் கிடையாது. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். என்னிடத்திலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களால் யாரால குற்றப்படுத்த முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் பாவமே கிடையாது. ஆனால் அவர் தேவனுடைய பிரமாணங்களையும் அவர் ஒரு பிரமாணத்தை வைத்தார். அந்த பிரமாணத்துக்கு தேவன் கட்டுப்பட்டவராயிருந்தார். அதுக்கு எந்த ஒரு அவமானம் வந்தாலும் அவர் அதை எதிர்கொள்ள தயாராக இருந்தார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஜனம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையினாலே வருகிறதான நிந்தையை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே பாருங்க, யோவான் நாங்க பார்க்கிறோம், யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 3 கடைசியில் நாங்கள் வாசி 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம், குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனோடையா இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. அல்லேலூயா. குமாரனிடத்திலே அவன் விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த குமாரன் தான் நித்திய ஜீவனோடு வந்தார். அவர் தான் சோயி, அதான் நித்திய ஜீவன். அவர் தான் தேவனோடு இணைக்கும்படியாக பகையாக நின்ற நடுசிவரை தகர்த்து எங்களுக்கு தேவனுக்கும் இருக்கிறதான அந்த பாவம் அவிசுவாசம் இருக்கிறதான அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து அவர் தகர்த்து போட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு அந்த காலத்தில் நம்ம அங்கே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பிரவேசிக்கணும். அவன் பாவம் செய்த அவருடைய காலில் கைத்த கட்டி தான் அனுப்ப வேண்டும். அவன் பாவம் செய்த அந்த இடத்துல தேவன் அடிச்சு போடுவார். அங்கே பிரவேசிக்க முடியாது. கைத்த கட்டி தான் அவனை வெளியில் எழுப்பார். கயிறு தான் கட்டப்பட்டு வேறு யாரும் போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் மேலே இருந்து கீழே இருக்கிறதான அந்த திரைச்சீலையை பிரித்து யாவரும் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னார். மகா பிரதான ஆசாரியனாகி இயேசு கிறிஸ்து அந்த திரைக்குள்ளாக பிரவேசித்து அது 2ஆக பிரித்து புறஜாதி அந்நிய ஜனங்கள் நாங்கள் எப்படி அதற்கெல்லாம் போக முடியும், நாங்கள் எப்படி அதுக்கெல்லாம் வர முடியும்? அது தேவனுடைய வித்து. ஒரு காலத்திலே தேவனுடைய வித்து அந்நிய ஜனங்களோட கலக்க முடியாது, அந்நிய பெண்களை திருமணம் பண்ண முடியாது, அந்நிய ஆண்களை திருமணம் பண்ண முடியாது, அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்பட வர முடியாது, மோவாபிய 10 தலைமுறைக்கு அங்கே உட்பட முடியாது. அங்கே தேவனுடைய வார்த்தை உபகாமத்தில் சொல்லுகிறது. ஆனால் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 14 தலைமுறைக்கு மோவாபியர் உள்ளுக்கு வர முடியாது. ஆனால் ரூத் வந்தாலே, அல்லேலூயா, அல்லேலூயா, ரூத் வரும் பொழுது தேவன் சைலண்டாக, தேவன் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஏன்? தேவன் ஒரு நோக்கத்தை, முன்குறிப்பின் நோக்கத்தை, ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார். தேவன் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அந்த மோவாபிய ஸ்திரியை 10 தலைமுறைக்குள்ளுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தீர்க்கதரிசி சொல்லுகிற 14 தலைமுறைக்குள்ளே உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஆனால் தேவன் அந்த ரூத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த ரூத்துக்கு போவாசை கொடுத்தார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை தன்னோடு கொண்டு இருக்கும்படியாகத்தான் தேவன் இங்கே வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் பார்க்கிறோம், பாருங்க, அந்த நித்திய ஜீவனை 6:40 சொல்லப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாள் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் வர முடியாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் கீழே விழாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு குருவியின் தரையிலே விழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். டைம் கடந்து போகிறது. நான் ஒரு செய்தியை தான் கொண்டு வந்தேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய செய்தியின் பொருளே தேவனிடத்திலே அணுகும் விதம். அல்லேலூயா. தேவனிடத்தில் அணுகும் விதம். ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக போயிருக்கும் பொழுது அந்த தேவ மகிமையை மீண்டும் கொடுக்கும்படியாக தேவன் ஒரு அணுகுமுறையை எங்களுக்கு அவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவன் ஒரு அணுகுமுறையை அவர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாலிபன் அங்கே வருகிற வேளையில், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை எப்படி நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். கேட்கிற வேளையில் அவர் சொல்றார், நீ உன்னுடைய
தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு, 10 கற்பனைகளையும் நீ 10 கட்டளை அதாவது கை கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிற வேளையில் இது எல்லாத்தையும் நான் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், இவனுடைய தாய் தப்பன் ஆலயத்துக்கு போகிறவங்க, இவன் சிறு பிராயத்திலிருந்தே பைபிளை வாசிக்க சொல்கிறது. எசைக்கல் பிரதர் சொன்ன மாதிரி நான் சின்ன பிள்ளையில் இருப்பேங்க, அம்மா அப்பா பைபிளை வாசிக்க சொல்லுவாங்க, நான் டக்கு டக்கு டக்குன்னு வாசிச்சுட்டு ஓடுற ஆள் தான் என்று அவர் இப்போ முதல் சொன்னார். அப்படி தானே சொன்னீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். அதே போல் இன்றைக்கு அநேக பேர் பைபிளை வாசிக்கணும்னு சொல்லி நாங்கள் சிறு பிராயத்திலிருந்தே நாங்கள் கற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதை மாதிரி அவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறேன், நான் தான தர்மங்களை செய்கிறேன், எல்லா காரியங்களையும் நாங்கள் சரியாக செய்கிறேன். அப்போ நீ பிறனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு பிறன் யார் என்று அவர் கேட்குறார். பிறன் யார் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நீ தருத்திரதை கொடு. நீ உனக்கு பிறன் யார் என்று சொல்லி சொன்னால் தேவன் தன்னுடைய இப்போ பூரண சற்குண சுபாவத்தை அவர் காட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனான். அவன் போகும் பொழுது கள்ளர் கையிலே அகப்பட்டு கொண்டான். அங்கே அவனை அடித்து குற்றியூராக விட்டு அவனை ரோட்டிலே போட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த வழியாக ஒரு லேவியன் வருகிறான். அவனை பார்த்து அவன் பக்கமாய் விலகி போகிறான். அதுக்கு பிற்பாடு ஒரு ஆசாரியன் வருகிறான், அவனும் விலகி போறான். ஆனால் ஒரு நல்ல சமாரியன் வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால் அவரை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் வைத்து அவருக்கு காயங்களை கட்டி எண்ணெயை ஊற்றி திராட்சரசத்தை வார்த்து அவனை மீண்டும் ஒரு ஜீவனை கொண்டு வரும்படியாக அங்கே என்ன சொல்லப்படுகிறது, அவனுக்கு காசையும் கொடுத்து அந்த சத்திரத்தில் விட்டுட்டு போகிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனுடைய காரியங்களை சுருக்கமாக கடந்து போகணுமாக இருந்தால் ஆசாரியனுடைய முறைமை மனிதனை மீட்டுக்கொள்ள முடியாது, லேவியனுடைய முறைமை மனிதனை மீட்டுக்கொள்ள முடியாது. பவுல் வந்து பழைய ஏற்பாட்டு இருக்கிறதான எல்லா காரியங்களையும் அவர் மூடிவிட்டு புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துடைய மகா பிரதான ஆசாரியருடைய வழி தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னா, அவர் சொல்றார், எல்லாத்தையும் நீ கை கொண்டிருக்கிறாய், அப்படியா இருந்தால் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு அங்கே கர்த்தரை கொடுத்து விட்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் வந்ததே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா. அல்லேலூயா. அப்படித்தானே நாங்கள் வாசிக்கிறோம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா. ஆனால் அவர் சொல்றார், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுமாக இருந்தால் உன்னிட்ட இருக்கிற காரியத்தை நீ இன்னொருவருக்கு கொடுத்து விட வேண்டும். நித்திய ஜீவன் என்பதே மற்றவர்களுக்காக நாம் வாழ்வதே நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எங்களுடைய சுபாவம், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய குணநலங்கள், எங்கள்கிட்ட இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லை எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய சபையிலே வர்றதான தேவனுடைய பிள்ளைக்கு சுகமாகுவதற்கு தடையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய பொய் பேசுதலாக இருக்கலாம். எங்களுடைய பாருங்கள், நம்முடைய ஜீவியத்தில் எவ்வளவு காரியங்கள் இருக்குது. நாம் பரிசுத்தாவியை நாங்கள் பெற்றிருந்தால் நாம் எப்படி பேசுகிறோம், பரிசுத்தாவியை பெற்றிருந்தால் எங்களுடைய குணம் அப்படியாக அது முற்றிலுமாக மாறி இருக்கும். செய்தியில் எல்லாம் இருக்க எங்களுக்கு நேரம் காணாது, அதை எடுத்துக்கொண்டு தான் வந்து ஆனால் பேச முடியாமல் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குணம் நாம் தேவனுக்காக எதையுமே விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட என்னுடைய பிள்ளைகளையும் சேர்த்து சொல்லுகிறேன், அவர்களுக்கு சூம் கிளாஸ் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஜெபிப்பதை விட வேதம் வாசிப்பதை விட போனை பார்ப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய காரியத்தை விட தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோடு சுற்றி திரிவது, நண்பர்களோடு விளையாடுவது, அல்லாட்டி ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு அது முக்கியமாக இருக்கிறது. அல்லாவிட்டால் வீட்டில் இருக்கிற சகோதரிமார் அவங்களுடைய உறவுகளையோ அல்லாட்டி அவங்களுடைய நண்பர்களையோ அல்லாட்டி அவங்களை விட்டு விட முடியாதபடி அவங்களுடைய ஆலோசனை இவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அது எப்படி என்னுடைய தாயை விட முடியும், அது எப்படி என் தாப்பனை விட்டு விட முடியும், நீ எனக்கு சீசனாக இருக்கா, உன் தாயையும் தகப்பனையும் உன் பிள்ளைகளை எல்லாத்தையும் நீ விடத்தான் வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உன்னை அழைத்திருந்தால் அவன் மேல் துப்பட்டி அவன் வீசி விட்டு அவன் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வந்தார். அல்லேலூயா. நாத்தான் மேலே இயேசு கண்டு அவர் சொல்லுகிறார், உத்தம கபடத்தை இஷ்டவேலனே என்று சொல்லி. அப்ப தீர்க்கதரிசி அவரை குறித்து பேசுகிற வேளையில நாத்தான் மேலே ஒரு சீரிய நாட்டு ஒரு மனிதனை போல வேறொரு உடையோடு அவன் வந்திருந்தான், வேற ஒரு சாயல்ல வந்திருந்தான். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், ஓ கபடற்ற உத்தம இஷ்டவேலனே என்று சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் இருக்கு, நீ உண்மையான ஒரு மனுஷன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியாக
யூதனாக இருந்தால், ஆண்டவரே போதகரே நீர் எப்படி என்னை அறிவீர்? ஓ, நீ 15 மைலுக்கு அங்காலே நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த அத்திமரமானது அது உண்டாக முன்பதாகவே நான் உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டதான வைத்து அங்கே நாத்தான் மேல் அந்த இடத்துல இருப்பான், அவனை நான் பூமிக்கு போற வேளையிலே நான் அவனை காணுவேன் என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. அதனால் அவர் சொன்னாரு, அவன் சொல்றான், எப்படி என்ன தெரியும்? நான் ஒரு யூதன் எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் ஒரு முன்குறிக்கப்பட்டவன் எப்படி எனக்கு தெரியும்? நான் உடைய நித்திய ஜீவனில் இருந்து வந்தேன் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஓ, நீ அன்மீசியாவில் இருந்தாய். அல்லேலூயா. என்ன ப்ரோ அன்மீசியா? நினைவிலே இருக்கிறாய், நீ இப்படியாக இருக்கிறாய். ஓ, உன்னை பெற்ற நான் தான், உனக்காக ஜீவனை கொடுத்த நான் தான், என்னுடைய இரத்தத்தினால தான் நான் உன்னை மீட்கும்படியாக நான் வந்தேன், நான் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாகத்தான் வந்தேன். நீ அத்திமரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அல்லேலூயா. ஓ, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமோ? அங்கிருந்து தேவன் வர முடியுமா? சர்வலோகத்தை ஆண்கிறதான தேவன், சர்வ வியாபியானவர், அங்க வர முடியுமான்னு சொல்லி அவன் கேட்கிற வேளையிலே, ஓ, நீ வந்து பார். அல்லேலூயா. கம் அண்ட் see. அதெல்லாம் சகோதரன் அடிக்கடி சொல்வார், கம் அண்ட் see. நீங்க வந்து பாருங்கள், எங்களுடைய ஐக்கியத்தை வந்து பாருங்கள், எங்களுடைய ஊழியத்தை வந்து பாருங்கள், தேவனின் இடத்திலிருந்து அசைவாரதை நீங்கள் வந்து பாருங்கள். அல்லேலூயா. நம்முடைய தீர்க்கதரிசி செய்தியை கொடுக்கும் பொழுது தேவனுடைய செக்கேனா மகிமை அந்த குரோட்டன் செடி, இது குரோட்டன் அல்ல, அது உண்மையான குரோட்டன் செடி மேல விழுகும் பொழுது அது அங்கே தேவனுடைய ஒளி வீசக்கூடியதாக இருந்தது. இதைத்தான், இந்த ஊழியத்தை தான் தேவன் என்ன செய்கிறார்? அன்றைக்கு நாத்தான் மேலோட பேசிக்கொண்டது இன்றைக்கு மனவாட்டிக்குள்ளே அவர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பாபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவனால சிரிக்கப்பட்டிருக்கிறபடினால தேவனுக்கு நீங்கள் ஓ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஓசன்னா என்று சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை துதிக்காவிட்டால், நீங்கள் தேவனை புகழாவிட்டால் இந்த கல்லுகள் பேசும். ஹல்லேலூயா. அவைகளை பேசும்படியாக நான் உயிரடைய செய்வேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, நம்முடைய தேவன் அதனால நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபன் அவரிடத்திலே வந்த பொழுது அங்க என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால், அவன் துக்க முகம் உள்ளவனாய் போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு எத்தனை பேருக்கு துக்கம் வருகிறது? இந்த செய்திக்கு வந்து தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை போல் ஒரு உபத்திரத்தை நான் கண்டதே கிடையாது. அநேகருடைய இருதயங்களில் இது நான் கூட என்ற காதில் கேட்டிருக்கேன். என்ன தேவன் எங்களை இப்படியே வச்சிருக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஏன் எங்களை இப்படியாக வச்சிருக்க? ஏன் எங்களுக்கு பதில் தரவில்லை? ஏன் எங்களுக்கு சுகம் தரவில்லை? ஏன் எங்களை முன்னுக்கு போக முடியாமல்? உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் அந்த ஜாதி பிசாசு போகாமல் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற அவிசுவாசமான ஆவி போக வேணுமா இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் அணுகி அவரிடத்தில் வந்து நீங்கள் கேட்கும் பொழுதுதான் தேவன் அந்த சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால பாருங்க, அந்த நித்திய ஜீவன் அவன் என்ன செய்கிறான்? அவன் துக்க முகமல்லவனா போனான். அவரே தேவன், அவரே சிருஷ்டிக்கர், அவரே உருவாக்குறவராரு. தாயின் கற்பத்திலிருந்து வரும் முன்பதாகவே, எலும்புகள் உருவாக முன்பதாக என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வாலிபனை அவன் தாயின் கற்பத்திலிருந்து தேவன் கண்டார். ஆனால் அதே தேவன் மாம்ச சரீரத்தில் வரும் பொழுது நித்திய ஜீவன் இவனுக்கு பெற வாஞ்சியாக இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? அவர்கிட்ட வந்து கிட்ட வந்து இப்படி போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சீமோனுடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார், ஆனால் அவர் வரவேற்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆகையால சீமோன் அழைத்திருந்தான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற பாவியான ஸ்திரீ வந்து அந்த சீமோன் செய்ய வேண்டியதான சகல நற்கிரியலையும் செய்து அவள் அதை கட் பண்ணி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் அதை பிடித்துக் கொண்டாள். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை அவள் பெற்றுக்கொண்டார். ஓ, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவன் ஒரு மனிதனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்பட்டதால் அது மன்னிக்கப்பட்டதுதான். அல்லேலூயா. ஆமென். தேவன் எங்களுடைய பாவத்தை மன்னித்தால் மன்னித்ததுதான். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் எங்கள் மேல விழுந்திருந்தால் விழுந்ததுதான். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால நீங்கள் விரும்ப வேண்டும் தேவனை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்றார். என்னுடைய வார்த்தையை அவர்கள் முதுகுக்கு பின்பாக அவர்கள் போட்டு விட்டார்கள் என்று சொல்றார். முதுகு பின்பாக எரிந்த நீங்கள் கேட்ட வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யாத காரணம் நீங்கள் விசுவாசத்தோடு அதை கேட்கவில்லை. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் அங்கே எபிரேயரில் அவர் பேசுகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்காதனால அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பலன் செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அப்ப
தேவன் என்ன செய்கிறார்னா எங்களுக்கு அந்த நித்திய ஜீவனை கொண்டு வரும்படியாக அவர் என்ன செய்கிறார், அவர் விருப்பத்தை அவர் சொல்லுகிறார். அப்படித்தானே சிஸ்டர்? அவருடைய விருப்பத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய முன்குறிப்பை, அவர் உலக தோற்றம் அனாதி காலமாக வந்திருந்த சிந்தையை ஒரு மனுஷனுடைய சாயல்ல வந்து அவர் எங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா, ஆமீன். நீங்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது தீர்க்கதரிசிகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய வாயாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன், ஒரு மேய்ப்பன், தேவனுடைய போதகன் ஒரு வார்த்தையை பேசுவானாக இருந்தால் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் பேசுகிறவனாக இருக்கிறார். தேவனே ஒரு சரீரத்துக்களை மறைந்திருந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சாலமோனில் பெரியவர் யாருக்குள்ள இருந்தார்? அன்றைக்கு தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து வேதாகமத்தின் வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். 7ஆம் தூதன் பூமியில் இருக்கிறார். பலமுள்ள தூதன் அங்கே வந்து இறங்கி அவர் 7ஆம் தூதன் சைலண்ட் ஆகிறார். இனிமே என்னோட பேச இயலாது, இனிமே நான் நிப்பாட்டுகிறேன். அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்திருக்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்று யோவான் சாணன் சொன்னது போல அதே ஆவி உடையவராக அவர் வந்திருக்கிறார். நான் இப்பொழுது சைலண்ட் ஆகிறேன், அவர் பேசுவார். சரியா பிரதர் சொல்றது? அல்லேலூயா. அவர் வந்தவராக இருந்தார். அவர் வந்திருந்தால், அவர் உங்களோட பேசுவாராக இருந்தால் உங்களை நிச்சயமாகவே மாற்றக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறும். நிச்சயமாகவே உங்களை தேவனுடைய சிந்தைக்குள்ள மாற்றத்துக்குள்ள அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஏன்? தேவன் அவர் வேதாகமத்தின் ரகசியங்களை அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர்களோட பேசி அவர் சும்மா பொழுத கழிக்கல, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அவர் பார்க்கல. அவர்களோட பாருங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வந்த மனிதன் இப்படி வந்து அவர் இப்படி போய்விட்டான். ஆனால் அவர்கள் பலவீனத்திலேயும் துக்கத்திலேயும் இயேசுவை மறுதலித்தார்கள். பயத்திலே மறுதலித்தவர்களை மீண்டுமாக வந்து அவர் பேசுகிறார். பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாயா? நான் உன்னை நேசிக்கிறேன். பேதுருவே, சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? சொல்லும் பொழுது அவன் அழுது விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. சேவல் ஒரு பறவை ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்துமாக இருந்தார். அல்லேலூயா, ஆமே. சரியா நான் சொல்றது? ஒரு பறவை ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது அவனுக்கு கண்ணீர் வருமா இருந்தார். தேவன் பேசினால் எப்படி ஒரு மனிதனுக்கு கண்ணீர் வரும்? அல்லேலூயா. எப்படி அவன் உணர்வு அடைவான்? எப்படி அவனுடைய ஜீவியங்கள் மாறும்? அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு உங்களை மாற்ற முடியும். அதுதான் எங்களுடைய விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அதுக்காகத்தான் தேவன் எங்களை அழைத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர் இருந்து கொண்டு வருகிறார். தேவன் பரிசுத்த ஆவியானவரை மாறி அந்த பரிசுத்த ஆவியார் புறஜாதியாகிய பழி பரிசுத்தமாகும்படியாக அவர் தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு எங்களுடைய இருதயங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய குமாரனுடைய ஆவியை உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களுக்கு நித்திய ஜீவன் வந்திருக்கிறது. குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? அவரே நித்திய ஜீவனை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அவர் மேல தான் விசுவாசமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் என்ன செய்யறான்டா? இவன் வந்து இப்படியே கிராஸ் பண்ணி அங்கால போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், டைம் ஆகுது. பாருங்க, அன்றைக்கு அவன் அந்த வார்த்தை தான் நித்திய ஜீவன். தேவன் மாம்சமானார். வார்த்தை அங்கே மாம்சமாகி அது அன்றைக்கு பேசிக்கொண்டிருந்தது. அது இரத்தத்தில் அது மரித்தது. அது இரத்தம் பாவத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதனுடைய ஜீவியம் அங்கே அவருடைய முழு பானபடியும் ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது கிராஸ் பண்ணி போயிட்டுது. ஆனால் பாருங்க, இந்த உலகத்திலேயே வேதாகமத்துக்களே சிறந்ததான ஒரு தேவனுடைய ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் தகன பலியின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அவன் தகன பலியின் மேலே அவன் தீர்க்கதரிசி சொல்றா. அவன் பாருங்க, அந்த நாளில் கொடுக்கப்பட்டதான ஒரு தகன பலி அவனுக்கு இருந்தது. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டிலையும் சேர்ந்து அங்கே இருக்கும் பொழுது யார் இந்த மனிதன்? யோபு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபை குறித்து அவர் பேசுகிற போலையில அவர் சொல்றார், பிசாசுகள் உத்தமமான ஒரு மனிதனின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? ஆமென். அப்ப சொல்ற உத்தமனுக்கு கர்த்தர் துணை. தேவன் சொல்றார், நீங்கள் உத்தமமாக நடக்க தான் உங்களுக்கு பரீட்சைகள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும்.
நேற்று சகோதரன் சொன்னது போல நீங்க பாருங்க, வியாதிகள் சில நேரம் வருகிறதுக்கு தேவன் அவர் சோதனையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, வியாதிகள் அங்கு வருகிறது, அங்கே சோதனை. அவனுக்கு அந்த வியாதி வரக்கூடியதா இருந்து அவனுடைய நண்பர்கள் தூரத்தில் இருந்து வருகிற வேளையிலே அவருடைய சரீரம் புழுப்புழுத்து அப்படி நாடுகிற வேளையிலே அவர்கள் மூக்கப்பத்தி கொண்டு 7 நாள் என்ன செய்கிறார், கண்ணை மூடிக்கொண்டு அங்கே தலையில் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சாம்பல் எழுதி தலையில போட்டுக்கொண்டு, உனி தேவனுடைய மனிதன் என்று சொன்னாயே, உன்னுடைய வாயில் இருக்க வார்த்தையெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று கேட்டோமே, உனக்காக இப்படியாக நடந்தது. அல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா பாருங்க, அவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன். தேவனுடைய அணுவை என்ன செய்கிறான்னு சொன்னா, அந்த ஆவி வந்து கீழே இருக்க தண்ணியை அணுவை போல கொண்டு போய் அங்கே மேகத்தின் மேலே அங்கே கட்டளையிட்டு அது மழையாக வீசுகிறது, மழையாக பெய்கிறது என்று சொல்லி அங்கே யோபு தன்னுடைய தேவ ஞானத்தில் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு தேவனுடைய மனிதன், அவனுடைய வார்த்தையை கண்டால் யாவரும் பயப்படக்கூடியதா இருக்கும், அவனை கண்டால் எல்லாரும் எழுந்து நிற்கக்கூடியதா இருக்கும், அவனுடைய வார்த்தை எப்படி கிடைக்கும் என்று சொல்லி எல்லாரும் அதிகாலமே வந்து நிற்கக்கூடியதா இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான், பிள்ளைகள் வரும் பொழுது பிள்ளைகள் வந்து உலகத்துக்களை அவர்கள் போயிருப்பார்கள், அவர்கள் வேறு நண்பர்களோடு அவருக்கு பழக்கம் இருக்கிறது. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பாருங்க, கொண்டு வந்து அவர்கள் நண்பர்களோடு போயிருப்பார்கள், அவர்கள் தவறான வழியில் போயிருப்பார்கள் சொல்லி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒரு மகனுக்காக ஒரு ஆடை பழி செலுத்தினான், மற்ற மகளை கூப்பிட்டு அவருக்காக ஒரு ஆட்டை பழி செலுத்தினான், இன்னொரு மகனை கூப்பிட்டு அவனுக்கு அவர் இப்படியே பழி செலுத்தி ஏன் தகன பழியின் மேல் அவனுக்கு விசுவாசம் இருந்தது, அதன் மூலமாய் தான் அவன் தேவனிடத்திலே அணுக முடியும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு, புரியுதா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு விசுவாசம் என்று தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனவாட்டி இப்பொழுது சேர்ந்து கொள்ள வேண்டுமா இருந்தால், தேவனோடு இணைய வேண்டுமா இருந்தால், அவள் வார்த்தையின் மேல அவள் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை என்று சொல்லுகிற வேளையில இஸ்ரவேல் 20 லட்சம் பேர் அங்கே வனாந்திரத்திலே வருகிற வேளையிலே அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார், எகிப்திலே கட்டளை கொடுத்து இவர்கள் வனாந்திரத்தில் வருகிற வேளையில அவர் என்ன செய்யப்படுகிறது, அங்கே 12 பேரை அவர் தெரிந்து எடுத்து கானான் தேசத்திலே வேவுக்காரரை இப்பொழுது இருக்கிற மொசாட்டை தேவன் உண்டாக்குறது போல தேவன் அங்கே அனுப்பி மோசைக்குள்ளாக போகிற பொழுது 10 பேர் செய்தி கொண்டு வந்தது. அவர்கள் என்ன செய்தியை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அங்கே அதற்குள்ளே போக முடியாது, நாங்கள் ஒரு வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், நாங்கள் பாவத்திலே விழுந்து விட்டோம், எங்களை கொண்டாந்து இப்படியாக முலாவுனா, இந்த முலாவுனா தமிழில் என்ன சொல்றது, முலாவுனா சிங்களத்தில் முலாவு சிக்க வைத்து விட்டாங்க, எங்களை திசையை மாற்றி விட்டாங்க என்று சொல்லி அங்கே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஒரு பலகீனமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கே காலேப்பும் யோசுவா எழும்பி அந்த கலகத்தை அமர்த்தி, தேவனுடைய ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதரும் வருகிற எல்லா கலகத்தையும் அமர்த்துகிறவன் தான் தேவனால தேவனுடைய மனிதனாக இருக்கிறான். அல்லேலூயா. அதை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நாங்கள் அதை எளிதாக பெற்றுக்கொள்வோம். அந்த ஜனங்கள் எங்களோட பார்வைக்கு அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களை நாங்கள் எளிதாக மேற்கொள்ளலாம். அந்த கானான் தேசத்துக்குள்ள நாங்கள் போய் வந்தோம், இதோ அது அதாவது அச்சாரம் இருக்கிறது, கனிகளை சாப்பிட்டு பாருங்கள். அங்கு நீங்க பாருங்க, தேவன் எங்களுக்கு உண்டு பண்ணினதான கனிகளையும் ஆசீர்வாதத்தையும் சத்துருக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை சீக்கிரமாய் தேவன் எங்களை கையிலே தரும்படியாக எங்களை இந்த காதேஸ் பர்னேயாவுக்கு கொண்டு வந்தார். நீங்கள் இதிலே நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவன் உங்களை பரீட்சிக்கிறார், நீங்கள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவன் உங்களோடு இடப்பட்டு கொண்டிருக்கிறார் சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லை எடுத்து காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் விரோதமாக அவர்கள் எரியக்கூடியதா இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர்கள் மரித்தார்கள். மரணத்திலே 2 அர்த்தம் இருக்கிறது, ஒன்று சரீர மரணம், அடுத்தது ஆத்ம மரணம். அந்த பாவம் செய்கிற ஆத்மாவே என்ன செய்வான், சாகும் என்று சொல்லி சொன்னார் இயேசு கிறிஸ்து. அங்கே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என்ன சொல்றார், அவர்கள் மரித்தார்கள், அவர்கள் வானத்தின் எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் வானத்திலிருந்து தூதருடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள், அவர்கள் தூதருடைய அப்பத்தை சாப்பிட்டாலும் அவர்கள் மரித்தார்கள், நானோ வானத்திலிருந்து இந்த அப்பம் என்னை புசிக்கிறவனுக்கு அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர்களோ அந்த கல்லை எடுத்து அவருக்கு எறியும்படியாக அவருக்கு எல்லாத்தையும் செய்கிற வழியில அவர் அங்கே மறைந்து போக வேண்டியதா. ஏன்னு சொல்லி சொன்னார், அவரே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும்
மறித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வார்த்தையை கொண்டுதான் தேவனிடத்தில் அணுக முடியுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க வார்த்தை கூடாகத்தான் நீங்க தேவனிடத்தில் போகணும். ஏண்டா வார்த்தையை கொண்டுதான் அந்த மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயிரால இப்பொழுது எங்களுக்கு நேரம் கடந்து போய்விட்டது, நாங்கள் அதை முடிச்சிருவோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை அங்கே ஒரு காரியத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். ஏன்னு சொன்னால் மணவாட்டி எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையில் அவள் நிற்கிறவளாக இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நாடுகள் இணைவதை நாம் காண்கிறோம், உலகம் இணைவதை நாம் காண்கிறோம், சபைகள் இணைவதை நாம் காண்கிறோம். அதே சமயத்தில் மணவாட்டி வார்த்தையுடன் இணைவதை நாம் காண்கிறோம். வார்த்தை, தேவன் வார்த்தையானது வார்த்தையாகிய மணவாளனும் வார்த்தையை கேட்கும் மணவாட்டியும் விவாகத்தில் இணைவது போல் இருக்கின்றனர். பாருங்கள், அவர்கள் விவாகத்துக்கு ஆயத்தமாகின்றனர். அவர்கள் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். வார்த்தை நீங்களாகவும் நீங்கள் வார்த்தையாகவும் ஆகிவிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், மணவாளன் வரும் வேளையாக இருக்கிறது. மணவாளன் வந்து அவர்களை அழைக்கிற வேளையாக இருக்கிறது. அதனால தான் தீர்க்கதரிசி சொன்னார், மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் இணையும் நேரமும் அடையாளம். இந்த செய்தி வந்து இணையும் நேரமும் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படியாக தேவன் என்ன செய்தார்? அப்படியே வார்த்தையை கொண்டு மணவாட்டியோடு பேசி 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 மணவாட்டியின் வாயின் பிறப்பை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ரெபேக்காளுடைய வாயின் பிறப்பை கேட்கும் பொழுது, நீ போகிறாயா? உனக்கு அந்த மனுஷனை தெரியாது, அவன் எப்படிப்பட்டவனோ தெரியாது. இல்லை, நான் போகிறேன். அவளுக்குள்ளே அந்த ஏக்கம், தவிப்பு அங்கே இருந்தது. ஏனென்றால் அவள் தான் தனக்கேற்றதான ஒரு மனைவி, அங்கே ஒரு உறவின் முறைகளாக அந்த ரெபேக்காளுக்கு அங்கே ஈசாக்கு மணவாளனாக வரப்போறான்னு சொல்லி அவளுக்கு அவ்வளவு வாஞ்சியாக இருந்தது. அவள் என்ன செய்தார்? எலியேசர் என்ன செய்தார் என்றால், உட்கார்ந்து அந்த 10 ஒட்டகங்களை கொண்டு அங்கே நிறுத்திவிட்டு அவர் கர்த்தருக்குள்ள ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொண்டிருந்தால், இந்தோ நான் தண்ணி குடிக்க போகிற வேளையிலே, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிற வேளையிலே அந்த தண்ணியை ஊற்றுவிட, ஆண்டவரே நீ உமக்கு நான் வாப்பேன், உம்முடைய ஒட்டகங்களுக்கு வாப்பேன் என்று சொல்லி எந்த பெண் தன் வாயினால சொல்லுகிறாளோ அவளே என் எஜமானுடைய குமாரனுக்குரிய மணவாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய குணாசீலங்களை பார்க்கிறார். அங்கே எலியேசர் வந்து அங்கே ரெபேக்காளுடைய குணாசீலத்தை அவர் பார்த்து கொண்டார். இவர் என்னத்தை நினைத்தாரோ அதே வார்த்தை அந்த உள்ளத்திலே இருந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மணவாட்டி இப்படியாகத்தான் இருக்கிறவளா? மணவாட்டியை பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தான் வேறு பிரிக்கிறார். மணவாட்டியை தேவன் இப்படித்தான் இணைக்கிறவராக இருக்கிறார். உலக தோற்றம் முன்பாக என் பிதாவின் அருளை பெற்ற மணவாட்டி இதோ வருகிறாள். அல்லேலூயா. என் புறாவோ என் உத்தமியே ஒருத்தி என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு. பாருங்க, மணவாளன் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. அவர் அன்றைக்கு அவர் அந்த சரீரத்தில் தேடி வந்தார். இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள இவர் இந்த பூமியில் இருக்கிற மனுஷகுமாரன், அவர் வானத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரமாகிய வார்த்தையின் மனுஷகுமாரன், அவர் பரலோகத்தில் இருக்கிறவர். அவர் தீர்க்கதரிசி சொல்றார், அவர் அங்கே இருக்கிறார். இந்த பூமியில் ஒரு மனுஷகுமார் இருக்கிறார், அங்கே ஒரு மனுஷகுமார் வார்த்தையாகி அவர் இறங்கி வந்து இவருக்குள்ளே அந்த வார்த்தையை கொடுத்து மணவாட்டி சபையை அவர் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 24ஆம் அதிகாரத்தில் 65வது வசனத்தில் அங்கே மணவாட்டி அங்கே ரெபேக்கால கொண்டு போய் ஈசாக்கிடத்தில் அந்த எலியேசர் கொடுத்து விட்டு அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1965ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி தீர்க்கதரிசியுடைய மரணம் அங்கே முடிகிறது. சரியா நான் சொல்றது? சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதம் எப்படி ஒத்திருக்கிறது. 24ஆம் அதிகாரத்தில் 65வது வசனத்தில் ரெபேக்காளை கொண்டு ஈசாக்கில் கொடுக்குறார். ஆமென். 1965ஆம் ஆண்டில் 24ஆம் தேதியில் தீர்க்கதரிசியோட மரணம் வருதுன்னு சொல்லி நாங்கள் பார். அல்லேலூயா. அவர் அங்கே கடந்து போனார். பலமுள்ள தூதன் மணவாட்டிக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. விளங்குதா? எங்கே பார்க்குறீங்க? எங்கே சிரிக்கிறீங்க? எங்கே யோசிக்கிறீங்க? அல்லேலூயா. விளங்குதா? எங்களை எலியேசர் யாரு? எங்களோட பிரனாம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் சாதாரண ஒரு பிரனாம், அவர் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. தேவன் அவருக்குள்ளே வந்து இறங்கின எவ்வளோ காரியங்கள் அவரை குறித்து சொல்லலாம். சௌரன் ஒவ்வொரு மாதம் தீர்க்கதரிசியோட வாழ்க்கை வர்றாருன்னு சொல்லி அவர் பேசுகிறார் இல்லை? இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்கலான்னு நேரம் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால் நாங்கள் இதோடு நாங்கள் முடிச்சு விடுவோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள்,
தேவன் எல்லா காலங்களிலேயும் பரிசுத்தாவியான இருப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு அத்தாட்சி வேணுமாக இருந்தால் எல்லா காலங்களிலேயும் அவருக்கென்று ஒரு வித்தை கத்தர் வைத்திருக்கிறவராக இருக்கிறார். வேதகாமம் எழுவப்பட முன்பதாகவே ஜோபை தேவன் அங்கே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவனா, அவன் மேலே கவனம் வைத்தாயோன்னு சொல்லி சாத்தானிடத்தில் தேவன் கேட்கிறார். உத்தமன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நீதியை, தேவனுடைய வார்த்தையை பெற்று தேவனுடைய ஜனத்தின் மேல நீ கவனம் வைத்தாயோன்னு சொல்லி இன்னைக்கு பரிசுத்தாவியான பிசாசை பார்த்து கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கூட்டம் யாரு? அந்த உத்தமம் யாருக்கு இருக்குன்றா எங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு காலத்தில் ஏதோ விதமான ஜனங்களாக இருந்தோம், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தோம், துக்கிரியைக்கு பங்குள்ளவர்களாக இருந்தோம், பொல்லாத மனுஷர்களாக இருந்தோம். ஆனால் தேவன் எங்களை கொண்டு அந்த உத்தமம் வர 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 என்ன செய்யறது? பூமியில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு போகுது. ஒரு மனிதன் மீட்கப்பட்டிருந்தால் அவனுடைய பேச்சு மாறணும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் மாறணும், அவனுடைய சிந்தை மாறணும், அவனுடைய எண்ணம் மாற வேண்டும். அவன் முற்றிலுமாக மாறப்பட்ட ஒரு மனிதனாய் அங்கே தேவன் புறஜாதி பழியை பரிசுத்த வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தையினால இப்பொழுது அவர் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கையெழுத்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் எங்களுக்காக தந்தார். அந்த தேவனுக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஆராதனைகளுக்காக அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்காக நீங்கள் நன்றியா இருக்கணும். தீர்க்கதரிசி சொல்றார், இந்த வனாந்திரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன செய்வார்னு தெரியாது. ஆனால் தேவன் எங்கேயோ இருந்த ஒரு ஜனத்தை கொண்டு எங்களை போஷிக்கவும் நல்ல சலக்கருணையோடு, ஹல்லேலூயா, சூனேமியால் அங்கே எலிசாவுக்கு செய்தது போல நல்ல சலக்கருணையோடு அந்த ஜனங்களை போஷிக்கிறதுக்கு தேவன் கட்டளை இட்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எங்கே போனாலும் தேவன் ஒரு கூட்டத்தை உங்களுக்காக ஒத்தாசையாக, உங்களுக்கு உதவியாக, உங்களுக்கு ஆதரவாக, உங்களை அன்பு செலுத்தத்தக்கதாக, உங்களை ஆறுதல் படுத்தபடியாக, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்களை சரியான வழியில் நடத்தத்தக்கதாக, உலக பிரகாரமான காரியத்திலே உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்காக தேவன் யாரையோ ஒருவரை தேவன் எழுப்புகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியாவுக்கு சாரிபோத் விதவையை கர்த்தர் எழுப்பினார். எலியாவின் பசியை போக்குறதுக்கு காகத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. 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 அப்படிப்பட்ட இருக்கிற மனவாட்டி நீங்க வார்த்தையை பெற்றிருந்தா தேவன் காட்சிக்கு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டான தேவன் தாமே இந்த நேரமாக இந்த நேரத்தை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நீங்கள் அங்கே வந்திருக்கிறபடினால முன்குறிக்கப்பட்ட நோக்கம், தேவன் உங்களுடைய பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் வரமாட்டான். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா சந்தோஷமாக சகல காரியங்களுக்குள்ளே போவீங்கன்னா, தேவனை விட இந்த பூமியில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான். தன்னை பிள்ளையே 25 வருஷம் காத்திருந்து வச்சிருந்த அந்த பிள்ளையே பழி செலுத்துறது, கத்தியை தூக்கி கழுத்தில் கொண்டு போகப்படுது. ஓ ஆபிரகாமே, ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டன்னு கத்தியை போடாதே, இப்பொழுது நீ தேவனை நேசிக்கிறவன், தேவனை நேசிக்கிறவன் சொல்லி அவர் அங்கே என்ன செய்தாண்டா? அந்த ஆபிரகாமை சோதித்தறிந்தார். நீதிமானை கர்த்தர் சோதித்தறிகிறவராக இருக்கிறார். அவர் விரும்பும் எவரையும் கர்த்தர் சோதிக்கிறார் சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அவர் சோதிக்கப்பட்டு உத்தமனை சோதித்து நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் அங்கே அவன் என்ன செய்கிறான்? அடிச்சு அந்த பொண்ணுல அடித்து அவன் முகம் அந்த சாயல் அதில் காணும்படியாக வார்த்தையை கொண்டு தேவன் பரிச்சித்து எங்களை கொண்டு போய் அவருடைய ஆவியோடு சேர்த்து அவர் தேவனோடு கூட இணைஞ்சு அவர் வருகிற வேளையிலே நாங்கள் அவரை சந்திக்கும்படியாக அவர் இன்றைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. அதனால தேவ ஜனங்களே, எங்களுக்கு வருகிறதான சோதனைகள், பரீட்சைகள், போராட்டங்கள் இது எல்லாத்தையும் கலைந்து போடுங்க. ஏனென்றா உங்களுக்கு முன்னே இருந்த பரிசுத்தவான்கள் அக்கினியில் இருந்திருக்கிறார்கள், சிங்கத்தின் குகையில் இருந்திருக்கிறார்கள், எவ்வளவோ பயங்கரமான காரியங்களுக்குள்ளே போயிருந்தார்கள். தேவன் காட்சியிலே அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விளங்குதா? புரியுதா? தேவன் அதனால இன்றைக்கு தேவன் காட்சியில் எங்கள் மத்தியில் வருவார். ஏன்டா இன்றைக்கு மனவாட்டி மட்டும்தான் இந்த பூமியில் தேவனுக்காக இருக்கிறவர். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த வார்த்தை எனக்குரியது. நீங்கள் உங்களை நிச்சயப்படுத்தி கொண்டு இந்த ஊழியங்களுக்குள்ளாக, இந்த சத்தியத்துக்குள்ளாக கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.